ஆனந்தி, இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் வெற்றி செய்வார்கள் என்று பேச்சு வழக்கில் சொல்வார்களே, அது போன்ற ஒரு கட்டும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு, உங்கள் பணிகளில் சுணக்கம் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது, நாங்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறோம் என்ற வகையிலே தேசிய தலைமையின் சார்பாக இங்கு வந்திருந்த தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய BL சந்தோஷ் மிக கடுமையாக பேசினார் இன்றைய கூட்டத்தில் என்று தான் கூற வேண்டும். இன்றைய கூட்டத்திலே நடைபெற்றதாக தகவல் அனைத்தும் வெளியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் உள்ளே பங்கேற்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் நம்மிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தார்கள். குறிப்பாக அண்ணாமலை கட்சியிலிருந்து ஒரு பொறுப்பு, தலைவர் பொறுப்பிலிருந்து ஒரு தொகுதி பொறுப்பாளர் என்ற வகையிலே ஒரு 6 தொகுதி அவர் கீழ் கொடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தொகுதி பொறுப்பாளர்கள், அந்த கூட்டம் தான் இது, அப்படிப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் கூட்டம் தான். அண்ணாமலை ஒரு சிறுமைப்படுத்தினார், தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, எனவே நான் இந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன், வேறு யாரையாவது நியமிப்பார் என்று அண்ணாமலை கூறியிருந்தார். ஆனால் அண்ணாமலை சென்றதை பலர் பெரிய அளவு ரசிக்கவில்லை என்றே கூற வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை பாஜகவில் நுழைந்த பிறகு பெரும்பாலான ரசிகர்கள், அதாவது தொண்டர்களை எல்லாம் கட்சியை வளர்த்தார், 11% வாக்குகள் என்றெல்லாம் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு யார் கட்சி தலைவர் என்ற வகையிலே ஒரு கேள்வியே எழுந்தது. அந்த அளவுக்கு அண்ணாமலை ஸ்கோர் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இது தேசிய தலைமையும் விரும்பவில்லை, நயினார் நாகேந்திரன் விரும்பவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வகையில்தான் நயினாரின் செயல்கள் இருந்தன. பிறகு அண்ணாமலை அவருடைய தான் தோன்றித்தனமான செயல்கள், பிடிவாதமாக அடாவடித்தனமாக பேசுகின்ற சில நடவடிக்கைகளால் அவர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகள் இருந்து விலக்கப்பட்டு பிறகு ஓரம் கட்டப்பட்டார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் தான் இருந்தது. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை விலகியது குறித்து செல்லும் இடமெல்லாம் செய்தியாளர் கேள்வி கேட்க, நீங்கள் தான் விடயத்தை பெரிதுபடுத்துகிறீர்கள், கட்சியில யாரும் பெரிதுபடுத்தவில்லை என்றெல்லாம் அண்ணாமலை தொடர்பாக கூறி வந்தார். இந்த சூழ்நிலையிலே பாஜகவின் தொகுதி பொறுப்பாளர்கள் பணிகள் என்பது மிக மிக சுணக்கமாக இருக்கிறது. கடும் அதிருப்தி நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஏனென்றால் கட்சி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் அனைவருமே தங்களை விளம்பரப்படுத்துவதற்கும் தங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் தான் இருக்கிறீர்களே தவிர, பாரதிய ஜனதா கட்சி செய்த சாதனைகள் குறித்து எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் முன்னிலைப்படுத்த மாட்டேன் என்கிறீர்கள். சமூக வலைதளங்களில் பிரபலப்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். அந்த வகையில் தான் உங்கள் செயல்பாடுகள் இருக்கின்றன. அதே போன்று தொகுதிகளுக்கு செல்லும் போது நீங்கள் முன்னிலைப்படுத்துவதை, தொகுதியில் பொறுப்பாளர்களை எல்லாம் முன்னிலைப்படுத்துவதே இல்லை, தொகுதியின் முக்கிய நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்துவதில்லை. எனவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுணக்கம் இருக்கிறது பணிகளிலே. இன்னும் 65 நாட்களுக்குள் தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் 60 நாட்களுக்குள் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது, தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலை நீங்கள் இப்படி செயல்பட்டால் எப்படி என்ற வகையிலே கேள்விகள் எழுப்பப்பட்டன. மற்றும் தொகுதி பொறுப்பாளர் ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை தெரிவித்தார்கள். என்னென்ன கருத்துக்கள் என்றால், பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலே அந்த கருத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டன. என்னென்ன சிக்கல்கள் இருக்கு என்பது குறித்து தான் கேட்டார் BL சந்தோஷ். ஆனால் BL சந்தோஷின் பேச்சும் தொனியும் என்று பார்க்கும் பொழுது கடும் கண்டனம், அதாவது கடும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. நீங்கள் சுணக்கமா இருக்கீர்கள், அதிருப்தி அடைந்திருக்கிறோம், பணிகளை செயலாற்றுங்கள், களமாடுவது மிக முக்கியமானது என்ற வகையிலே அந்த கருத்துக்கள் பேசப்பட்டதாக உள்ளிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் பாஜக தேசிய தலைமை அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு புதிய பொறுப்பை கொடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பணிகளில் அவரை பயன்படுத்துவது குறித்து தீவிரமாக யோசித்து வருவதாக நமக்கு உறுதியான தகவல் டெல்லி தலைமையகத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. காரணம் என்றால், அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் ஊடகங்களிலே தொடர்ந்து பரவி வருகின்றன. குறிப்பாக அவருடன் நெருக்கமாக இருப்பவர்கள் அந்த தகவலை உறுதி செய்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை போன்ற சுறுசுறுப்பான இளம் தலைவர்களை இழக்கக்கூடாது என்பதால் அவரை தேர்தல் பணியிலே, மாநில தலைவர் பதவிக்கு மீண்டும் அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் தேர்தல் பணியிலே அண்ணாமலையை முழுமையாக பயன்படுத்துவதற்காகவும் மாநிலம் முழுவதும் தேர்தல் களப்பணியாற்ற ஒரு புதிய பொறுப்பினை உருவாக்கி அதிலே அண்ணாமலை வைக்கலாமா என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை தீவிரமான யோசனை செய்து வருகிறது. அது தொடர்பாக விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களிலே அது தொடர்பாக ஒரு முக்கிய உத்தரவு வரலாம். அதன் அடிப்படையிலே பாஜகவின் மாநில தலைமையும் இணைந்து பணியாற்ற வேண்டும். என்றால் கட்சி முக்கியம், கட்சி வேறு கருத்து வேறுபாடுகளை மறந்து கட்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற வகையிலே அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு, மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டு, கட்சி மாநிலம் முழுவதும் தேர்தல் பணியாற்றும் வகையிலே, களப்பணியாற்றும் வகையிலே அவரை பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். என்றால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்கிறார்கள். அவருடைய அழுத்தமும் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்
அண்ணாமலை மீண்டும் பாரதிய ஜனதாவின் நிர்வாகிகள் அணியிலே மிக முக்கியமான ஒரு புதிய பொறுப்பிலே ரீஎன்ட்ரி மீண்டும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. எனவே அந்த வகையில் அண்ணாமலை ரீஎன்ட்ரி எப்பொழுது என்பதுதான் தற்போது பாஜகவின் பல தொண்டர்கள் எதிர்பார்த்து, முக்கிய நிர்வாகிகள் பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதை மாநில பாஜக தலைமையாகும் நயினா நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாக இதை எப்படி எதிர்நோக்குவார்கள் என்பதை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நயினா நாகேந்திரனை சமாதானப்படுத்துவதற்காக தேசிய தலைமை நிச்சயமாக அவரிடம் பேசும் என்றும் அங்கிருந்து கூறுகிறார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டிலே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கிறது. எப்படியும் இரட்டை இலக்கத்திலே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் களமாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, 40க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர்கள் பட்டியலையே தயார் செய்து நாகேந்திரன் ரெடியாக வைத்திருக்கிறாராம். எனவே இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை பயன்படுத்த வேண்டும் என்றால் ரீஎன்ட்ரி கொடுத்தால்தான் அவர் வருவார். புதிய பதவி, புதிய பொறுப்புடன் அவர் களமிறங்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக தேசிய தலைமை இருக்கிறதாம். எனவே எது எப்படி இருக்கும் என்பது அடுத்த 3 தினங்களுக்குள்ளாக, நமக்கு இந்த சனிக்கிழமைக்குள்ளாக நிச்சயமாக அண்ணாமலையின் ரீஎன்ட்ரி உண்டா இல்லையா என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.